நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் 2025 மேட்ச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் எல்லா மேட்சும் என்னால் வீடியோ பதிவு பண்ண முடியலை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப வீடியோ பதிவு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 90% வின்னிங் ரிசல்ட்டும் 95% மேட்ச்சு சிச்சுவேஷன் அதுவும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இம்பேக்ட் பிளேயர் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம்னால கொஞ்சம் அந்த 5% 10% மாறுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் ஐபிஎல் இந்த மேட்ச்சில் மொத்தமே ஒரு 15-16 மேட்ச் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதில் நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே நடந்திருக்கு. எல்லா மேட்ச்லேயுமே சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மறுநாளே கேப்டன் சேஞ்ச் ஆச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீடியோ பார்க்குறதுல ஒரு 15% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். இல்லைன்னா நான் வீட்டில் வீடியோ பதிவு பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மட்டும் போயிட்டே இருக்கக்கூடாது. அது உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு நீங்கள் செய்யணும். அதெல்லாம் பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி இந்த ப்ளே ஆஃப் யார் போவா, செமி ஃபைனல் யார் போவா அப்படின்னு கேட்டே இருக்காங்க. அதெல்லாம் நான் வீடியோ அது அப்புறம் பதிவு பண்ணுவோம் வரும்போது. நான் இப்போ நேரடியாக இந்த வருஷம் 2025 ஐபிஎல்லில் யார் கோப்பையை வின் பண்ண போகிறா அப்படிங்கிற வீடியோ வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடும். அதாவது ஏப்ரல் 25 காலையில் உங்களுக்கு பதிவு பண்ணி வந்துடும். ஏன்னா இது முன்னாடியே எடுத்த ரிசல்ட்டு தான். இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்ல போகிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இடையில கேப்டன் சேஞ்சஸ் எதுவும் வந்துச்சுன்னா அது அந்த காலகட்டத்தில் பார்த்துருவோம். ஏன்னா இப்படி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி பதிவு பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சு கேகேஆர் வெர்சஸ் ஜிடி. இது கொல்கத்தாவில் நடக்குது. இன்றைக்கி இரவு 7:30 மணிக்கு. இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் கில் கேப்டனாகவும், கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரகுவன்ஸ் அவர் கேப்டனாகவும் இருக்காங்க. இப்போ ஜிடியில் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸும் கேகேஆரில் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸும் தான் எடுத்து சொல்ல போகிறேன். நான் நேற்று சிஎஸ்கே மேட்ச் வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஏன்னா பிளேயர்ஸு எனக்கு தெரியலை. ஏன்னா சிஎஸ்கேயில் நிறையா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தாமதமாக வந்துட்டார் தோனி. இது கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கேப்டன் வந்துருந்தாருன்னா அது வேறு மாதிரி போயிருக்கும். இருந்தாலும் அவ்வளோதான். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ என்ன சேஞ்ச் பண்ணாலும் அவங்க ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் போயிடுச்சு. ஏன்னா பாயிண்ட் டேபிளில் கடைசியில் இருக்காங்க. நீ திரும்ப அது வர முடியுமா என்னங்கிறது எனக்கு அது தெரியலை. நான் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நேற்று சொன்ன மேட்ச் ரிசல்ட்டும் கரெக்டாக வந்துருந்துச்சு. எல்லா மேட்சுமே கரெக்டாக தான் வருது. சில மேட்ச் நான் இதில் ஏதாவது தவறுதலாக வீடியோவில் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னா டெலகிராமில் நான் சொல்லிடுறேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுதர்சன், கில், ஜே பட்லர், ரூதர்ஃபோர்ட், டெவாட்டியா, கான், 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 கிஷோர், சிராஜ், பி கிருஷ்ணா, சர்மா அவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இந்த சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் கிரவுண்டை சுற்றி வெளியில் போகவும் வரவும் இருந்தார். அவருக்கு என்ன தெரியல, இது இன்ஜுரியாக என்னங்கிறது தெரியல. அது ஒருவேளை இன்ஜுரி இருந்துச்சுனாக்கா வேறு யாராவது பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி கிஷோர் அவர் லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் பண்ண விடலை, கடைசியாக தான் விட்டாங்க. இதெல்லாம் நீ கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பிச் ரிப்போர்ட்டை வச்சு யார் பவர் பிளேக்கில் பவுலிங் பண்ணுவா, அதுக்கப்புறம் யார் பவுலிங் பண்ணுவா அப்படிங்கலாம் உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரகுவன்சி அவருடைய தலைமையில் QD கோக், நரைன், ரகுவன்சி, வி ஐயர், ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங், ராணா, வி அரோரா, நாட்சே, வி சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. இப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கும் பார்ப்போம். ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சுதர்சன் அவர் ஒரு 10 நிமிஷம் லக்கணம் விருச்சி லக்கணத்தில் நிற்கிது. இந்த 10 நிமிஷங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப வந்த உடனே ஒருவேளை சுதர்சன் ஃபஸ்ட்டு ஓப்பனராக இறங்குறாருன்னா வந்த உடனே அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அவுட்டாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை 10 நிமிஷம் தாமதமாக மேட்ச் நடக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் ஸ்டேடியத்தில் அன்னைக்கு நிலவரத்தை தான் பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை லைட்டு ஃபெயிலியர் ஆகலாம், ஏதோ ஒன்று ஒரு 10 நிமிஷம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா சுதர்சன் நல்லா ஸ்கோர் அடிப்பார். அப்படி இல்லை 7:30 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் அப்படின்னா சுதர்சன் கொஞ்சம் டவுட்டு தான் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கில், ஜே பட்லர், ரூதர்ஃபோர்ட் அவருக்கு நல்லா இருக்கு இன்றைக்கி.
எஸ் கிஷோர், எம் சிராஜ், பி கிருஷ்ணா. அதே மாதிரி கேகேஆர் வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது எஸ் நரைன், ஏ ரகுவன்சி, ஏ ரசல், ரமன்தீப் சிங், ஹெச் ராணா. மொத்தம் 12 பேர் தான் சொல்லியிருக்கேன். இந்த 12 பேரில் சாய் சுதர்சன் ஒரு ஆள் மட்டும் டவுட்டாக சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால், கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கியூடி கோக் அவர் வந்து, அதாவது ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கியூடி கோக் நான் எடுக்கவே இல்லை. அதே இது கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கியூடி கோக் வந்து இதே நிலமே சாய் சுதர்சனுக்கு என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவருக்கும் இருக்குது. அந்த 10 நிமிஷத்தை தாண்டிட்டார் அப்படின்னா நல்ல ஸ்கோர் வரும். இல்லைன்னா வந்தவொடனே அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. இது ரெண்டையும் பார்த்துக்கிறங்க. ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சாய் சுதர்சனும், கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கியூடி கோக் அவங்கள பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி எஸ் நரைன், ஏ ரகுவன்சி, அதுக்கப்புறம் ஏ ரஹானே, வி ஐயர், ஹெச் ராணா, வி சக்கரவர்த்தி இவங்களை எடுத்துக்கலாம். ஜிடி ஃபீல்டிங் பண்ணும்போது சாய் சுதர்சன் வந்து ஒரு அரை மணி நேரம் நிற்பார். ஏன்னா விருச்சி இலக்கணத்தில் ஒரு 30 நிமிஷம் இருக்காங்களா, ஒரு 30 நிமிஷம் அவர் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எஸ் கில், எஸ் ரூதர்ஃபோர்ட், எம் சிராஜ், பி கிருஷ்ணா அவங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 12 பேரையும் சொல்லியிருக்கேன். கியூடி கோக் வந்து டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 2 பிளேயர் ஜிடியில் சுதர்சனையும் கேகேஆரில் கோக்கையும் எடுத்துட்டோம் அப்படின்னா 11 பேர் தான் வரும். நீ டீம் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒருவேளை ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்துருச்சு அப்படின்னா கேகேஆர் வந்து இம்பேக்ட் பிளேயர் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு தான் தெரியும். பவுலரை கொண்டு வராங்களா இல்லை பேட்ஸ்மேனை கொண்டு வராங்களா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஜிடி வந்து இம்பேக்ட் பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸில் இம்பேக்ட் பிளேயர் கொண்டு வரும். அது பேட்ஸ்மேனாக பவுலரா அப்படிங்கிறத அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கிறோம். இது வந்து ஒரு ஜோதிட ரீதியான கணிப்பு தான். என்னால் முடிஞ்ச விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெஸ்ட்டு பிளேயர்ஸு ரொம்ப எடுக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பேர் சொல்லிட்டேன், யாருன்னு பார்த்துங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் கில், அதுக்கப்புறம் எஸ் ரூதர்ஃபோர்ட், பி கிருஷ்ணா, கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் நரைன், ஏ ரஹானே, அதுக்கப்புறம் ஹெச் ராணா. 6 பேர் சொல்லியிருக்கேன். இதில் இருந்து 6 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. 5 பேருக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்காதீங்க. அதை கூட பண்ண முடியல அப்படின்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் விருச்சி இலக்கணத்தில் 10 நிமிஷமோ, துலாம் இலக்கணத்தில் 10 நிமிஷமோ, விருச்சி இலக்கணத்தில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி நிற்கிது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் விருச்சி இலக்கணத்தில் 30 நிமிஷமோ, தனுசு இலக்கணத்தில் 1 மணி நேரம் போகுது. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதே இதை பார்த்திங்கன்னா மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் சில கிரகங்கள் வந்து ஃபீல்டிங் பண்ணுற டீமுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் இந்த செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 30 நிமிஷம் எப்படி மேட்ச் போகுதோ அதை வச்சு தான் அடுத்து 1 மணி நேரம் மேட்ச் போகும். இப்போ கவனமாக கேட்டுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீமுக்கும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. இது குழப்புற மாதிரி சொல்லலைன்னா கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். ஏன்னா நல்ல ஸ்கோர் வந்துடும், வின் பண்ணிடும். ஆனால் செகண்டு விளையாடக்கூடிய அந்த டீம் வந்து க்ளோஸாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி ஒரு கணிப்பு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் பேட்ஸ்மேனுக்கு நல்லா இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி, ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி தான், கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் டாஸ் போட்ட உடனே 7:30 மணிக்கு டாஸ் போட்ட உடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது பேட்ஸ்மேனுங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கிறங்க. அப்படின்னு ஒருவேளை அவர் பவுலிங் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் கூட பண்ணுவார். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுங்களுக்கு யாருக்குமே சிறப்பு இல்லை. இதில் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பேட்ஸ்மேனுங்களுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் யாராக இருந்தாலும். ஃபீல்டிங் பண்ணுற டீமில் பேட்ஸ்மேனுக்கு நல்லா இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்த ஆல்ரவுண்டர் டைம் போவோம். ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர் டைம் போவோம். அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் போகுது மேட்ச்சு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மேட்ச் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டு விட்டுறேன். தேங்க்யூ.